ஓம் சாந்தி. 28/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, அழியக்கூடிய சரீரங்கள் மீது அன்பு கொள்ளாதீர்கள். சரீரமற்ற ஒரே ஒருவர் மீது மாத்திரமே அன்பு கொண்டிருங்கள். எவரது சரீரத்தை பார்க்கும் போதும் அதனை பார்க்காதிருங்கள். கேள்வி: உங்கள் புத்தியை சுத்தமாக்குவதற்கு என்ன முயற்சி தேவை? சுத்தமான புத்தியின் அடையாளங்கள் என்ன? பதில்: ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதனால் மாத்திரமே உங்கள் புத்தி சுத்தம் ஆகுகின்றது. அத்தகைய ஆத்ம உணர்வுடைய குழந்தைகள் தம்மை ஆத்மாக்கள் என கருதுவதுடன் ஒரே ஒரு தந்தையின் மீது மாத்திரமே அன்பு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தந்தை சொல்வதை மாத்திரமே கேட்கின்றார்கள். எவ்வாறாயினும் முட்டாள் புத்தி உள்ளவர்கள் சரீரங்களின் மீது அன்பு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்ந்தும் தமது சரீரங்களை அலங்கரிக்கின்றார்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. எந்த ஒரு சரீரதாரியையும் உங்கள் ஆதாரம் ஆக்காதீர்கள். எவரது சரீரத்தின் மீதும் அன்பு கொள்ளாதீர்கள். ஒரே ஒரு தந்தையின் மீது மாத்திரமே உங்களின் இதயத்தின் அன்பு இருக்க வேண்டும். எவரது பெயரிலும் வடிவத்திலும் சிக்கிக் கொள்ளாதீர்கள். 2. உங்கள் நினைவு அட்டவணையை பேணுவதில் ஆர்வம் கொண்டிருங்கள். இதனையிட்டு சோம்பல் கொள்ளாதீர்கள். உங்கள் அட்டவணையை சோதித்து பாருங்கள். யாரை நோக்கி எனது புத்தி ஈர்க்கப்படுகின்றது? நான் எவ்வளவு நேரத்தை வீணாக்குகின்றேன்? எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்ற தந்தையை நான் எவ்வளவு நேரம் நினைவு செய்கின்றேன்? ஆசீர்வாதம்: நீங்கள் உங்களின் பௌதீக இல்லறத்தையும் தெய்வீக குடும்பத்தையும் சமமாக பராமரிப்பதன் மூலம் சதா இலேசாகவும் வெற்றியாளர்களாகவும் இருப்பீர்களாக. குழந்தைகளான உங்கள் எல்லோருக்கும் இரட்டை சேவை கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களின் சொந்த பௌதீக வாழ்க்கையையும் அத்துடன் உங்களின் ஆன்மீக வாழ்க்கையையும் பராமரிக்க வேண்டுமாயினும் 2 வகையான சேவைகளுக்கும் சமமான நேரமும் கவனமும் வழங்கப்பட வேண்டும். ஸ்ரீமத்தின் ஊசி நன்றாக சமநிலையில் இருக்குமாயின் 2 பக்கங்களும் சமமானவை ஆகும். எவ்வாறாயினும் உங்களின் இல்லறத்தை பற்றி பேசும்போது நீங்கள் ஓர் இல்லறத்தவர் ஆகிவிடுகின்றீர்கள். அப்போது உங்களின் சாக்கு போக்குகள் ஆரம்பம் ஆகுகின்றன. எனவே ஓர் இல்லறத்தவராக அன்றி நம்பிக்கை பொறுப்பாளராக இருக்கும் விழிப்புணர்வை கொண்டிருங்கள். உங்களின் இல்லறத்திற்கும் உங்களின் தெய்வீக குடும்பத்திற்கும் இடையில் சமநிலையை பேணுங்கள். அப்போது நீங்கள் சதா இலேசாகவும் வெற்றியாளராகவும் இருப்பீர்கள். ஸ்லோகம்: முதல் பிரிவில் வருவதற்கு உங்களின் பௌதீக புலன்களை வென்றவர்களாகவும் அத்துடன் மாயையை வென்றவர்களாகவும் ஆகுங்கள். அவ்யக்த சமிக்ஞை: ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வால் சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். சிவனும் சக்தியும் என்ற உங்களின் ஒன்றிணைந்த ரூபம் சதா வழிபடப்படுகின்றது. சக்திகள் சிவனிடமிருந்து பிரிந்திருப்பதில்லை. சிவனும் சக்திகளிடமிருந்து பிரிந்திருப்பதில்லை. இந்த ஒன்றிணைந்த ரூபத்தில் இருங்கள். இந்த ரூபமே இலகு யோகியின் ரூபம் என்று அழைக்கப்படுகின்றது. நீங்கள் யோகத்திற்காக முயற்சி செய்ய வேண்டியதில்லை. ஆனால் சதா ஒன்றிணைந்திருப்பவர்கள். நீங்கள் தந்தையுடன் சதா இருக்கின்றீர்கள். நீங்கள் செய்த சத்தியத்தை மிகவும் உறுதியாக நினையுங்கள். நீங்கள் செய்த சத்தியத்தை மிகவும் உறுதியாக நினையுங்கள். நான் சதா உங்களுடனேயே இருப்பேன். நான் உங்களுடனேயே வாழ்வேன்.
நான் உங்களுடனேயே வீட்டிற்கு திரும்புவேன். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. அன்பு தந்தாயே எதிர்பார்ப்பு இல்லாமலே தேவையை நீயும் தீர்த்தாய் நான் சொல்லாமலே. அன்பு தந்தாயே எதிர்பார்ப்பு இல்லாமலே தேவையை நீயும் தீர்த்தாய் நான் சொல்லாமலே. உன்னோடு வருவேன், உன்னோடு வருவேன் அன்பான மாமா. உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. உயர்வாக என்னை, உயர்வாக என்னை மாற்ற வந்த பாபா. உனக்காக நானும்